வாங்கப்பா வாங்க உட்காருங்க. அம்மா யாரையும் கூப்பிடாது. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நேற்றுக்கு ராத்திரி பிரபு வீட்டுக்கு எதுக்காக போனேன்? அப்பா, பிரபு ஒரு பெண்ணோட பழகுனான். 2 பேரும் மனமொத்து தெய்வ சந்நிதியில வச்சு மாலை மாத்திக்கிட்டாங்க. அது அவங்க 2 பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப அந்த உண்மையை சொல்லியாக வேண்டிய நெருக்கடி அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. ஓஹோ, அவ்வளவு எனக்கு எப்படி தெரியும்? அவ்வளவு உனக்கு எப்படா தெரியும்? அப்பா, நான் பிரபுவை கண்டு பேசிட்டு வந்த பிறகு உங்ககிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிடுறப்பா. அது வரைக்கும் முடியாது. அந்த பெண்ணனுடைய கல்யாண ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருக்கிறப்போ எனக்கு தெரிகிறதுல தப்பு இல்லடா. சொல்லு. தயவு செய்து இப்ப வேண்டாம். அவளுக்காக பறிஞ்சுகிட்டு அவளுக்காக கட்சி கட்டிக்கிட்டு நீ புறப்படுற அளவுக்கு உனக்கு தெரிஞ்ச அந்த பெண் யாரா? அவளுக்கும் உனக்கு எப்படி பழக்கம்? அப்பா, ஜானகி எனக்கு இருக்கிறாப்பா. அண்ணன் தங்க உறவுதான்ப்பா. யாரா அந்த இரவல் தங்க? சொல்லுடா. சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பா. இல்ல, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் ஒழிச்சதில்லை, மறைச்சதில்லை. என்னை பத்திய விஷயமா இருந்தா நான் எப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற சிக்கல் இது. அவளுக்கு களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு அப்பா நான் சொல்லிக்கிறேன். களங்கமா? ஊராரிய ஸ்ரீலோல் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரபுவோட சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணு எப்படி கற்பு கரசியா இருக்க முடியும்? அவ எவ்வளவு மோசமானவளா இருந்தா பெத்தவங்களுக்கு தெரியாம வாழ்க்கை ஒப்பந்தம் செய்துகிட்டு இருப்பா அவனோட. ஏய், எதுவா இருந்தாலும் சரி, இன்னும் 2 நிமிஷம் நீ உண்மையை சொல்லி ஆகணும். இல்லன்னா உங்ககிட்ட இருந்து வரவழைக்க விட மாட்டேன். உங்க குடியாரத்தை புடுறாங்க. என்னங்க என்னங்க இதெல்லாம்? உனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். உள்ள போனி. என்னையா என்னடா செஞ்ச? அதைத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் மகன் சொல்ல மறுக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உண்மையை சொல்லலைன்னா அப்பனும் மகன் இருக்க மாட்டாங்க. போலீஸ்காரனும் ஒரு திருட்டு பயிலும் தான் இருப்பாங்க. இப்ப நீங்க அவனை என்ன செய்ய போறீங்க? உண்மை வரவழைக்க போறேன், இல்ல நான் உயிரை எடுக்க போறேன். இத பாருங்க, இது உங்க வீடு. உங்க போலீஸ் அதிகாரத்தை இங்க காட்டாதீங்க. வேணும்னு இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எந்த தண்டனை வேணுமானாலும் கொடுங்க. டேய் சின்னையா, இன்னும் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள நீயாவது உண்மை சொல்லணும், இல்ல உங்க அம்மாவது உள்ள போய் ஆகணும். இல்லன்னா என் கோபம் எப்படிப்பட்டதுன்னு 2 பேரும் புரிஞ்சுப்பீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அண்ணனை அடிக்காதீங்கப்பா. உண்மையை நான் சொல்லிடுறேன். அந்த பொண்ணு நான் தான்ப்பா. ஆமாப்பா, தெய்வத்தின் சன்னதியில என் கையால மாலை போட்டு நான் தான்ப்பா அவரை கணவரா ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவரும் ஆணை வச்சு எனக்கு மாலை போட்டார். எனக்காக பேசத்தான் அண்ணா அவரை தேடிக்கிட்டு போனாரு. என்னடி, எங்களுக்கு தெரியாம யாரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு? எஸ்டேட் ராஜகோபால் உள்ள மகன் பிரபு. சின்னையா, நீ ஒர்க் ஷாப் போட. நான் போட்டேன். அமிர்தம், உள்ள போனி. கொஞ்சம் பொறுங்க. 6ஆம் முறை எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் கேட்டாச்சு, அவளும் பதில் சொல்லியாச்சு. போயா ஜானகி, அந்த பிரபு உனக்கு எப்படி தெரியும்? அவனை தேடிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தப்ப தெரியும். அவன் உனக்கு எப்படி பழக்கம்? ஆலமரத்தடி பிள்ளையார் கோயில்ல அவரை வந்து சந்திக்கும்படி லெட்டர் எழுதி என்கிட்ட கொடுத்தாரு. நீ அங்க போய் அவனை சந்திச்ச? ஆமா. இது தப்பு, முறத்தவர்னு உனக்கு தோணல? அந்த சமயத்துல அது தோணலப்பா. பிறகு 2 பேரும் மாலை மாத்தி சத்தியம் செய்துக்கிட்டீங்க. இவ்வளவு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது? இல்லப்பா, அண்ணனுக்கு நேத்துதான் சொன்னேன். பிரபு உன்னை வேற எங்கெல்லாம் கூட்டிட்டு போனான்? ஒரே ஒரு நாள் மட்டும் சினிமாவுக்கு போனான். அமிர்தம், நீ உள்ள போ. வயசு பொண்ணு சரியா கட்டி காக்காம இவ்வளவு தூரம் போக விட்டது என் குத்தம் தான். முதல்ல என்ன தண்டையுங்க. இப்ப உள்ள போற போறீங்க. என்ன
கண்டிச்சாகணும். இந்த மாதிரி அம்மா அப்பா அண்ணன் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும்ப்பா. ஜானகி, ஜானகி, அப்பா, ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு அண்ணனுக்கு அடிக்கடி சொல்லுவீங்களே அப்பா. ஏமாந்துட்டியம்மா, ஒரு அயோக்கியம் பேச்ச நம்பி இப்படி ஏமாந்துட்டிய. இல்லப்பா, அவர் என்ன ஏமாத்தவே மாட்டார். தெய்வத்து முன்னால சத்தியம் செய்திருக்காருப்பா. செய்த சத்தியத்தை அவன் காப்பாத்தலன்னா உன் வாழ்வே நாசமாயிடுமம்மா. அவரை நான் நம்புறேன்ப்பா. 100 பேர் அறிய அவர் என்ன கல்யாணம் செய்துகிட்டா நீங்கள் சம்மதிச்சு உங்க மகளை சந்தோஷமா வாழ்த்துவீங்களாப்பா? வாழ்த்துவீங்களா? வாழ்த்துறம்மா, வாழ்த்துறேன். அப்பா, அண்ணா அவரை சந்திச்சு பேசுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ப்பா. நீதானம்மா என் உயிர் செல்வம் எல்லாம். உன்னுடைய நலத்துக்காகத்தான் நான் வாழ்றேன். நான் திருடனு கூட இவ்வளவு முரட்டத்தனமா அடிச்சதில்லம்மா. தயவு செய்து அதெல்லாம் மறந்துடுங்கப்பா. நான் எதையுமே இல்லாத மறக்கட்டம்மா. அப்பா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஜானகி, அப்பா, ஜானகி, அப்பா, அப்பா, அட்டென்ஷன். அப்பா, இனிமே இந்த பேச்ச நீங்க எடுக்கிறது இல்லைன்னு சொல்ற வரைக்கும் உங்களை நான் இப்படியே நிக்க வச்சிடுவேன். இல்லம்மா, இனிமே இந்த பேச்ச நான் எடுக்கவே மாட்டேன். அப்பா, தண்டட்டி. அப்பா, வாடா. அண்டே, நீ யாரு? அருப்புக்கார ஆறுமுகம். சாமானிய ஆளா? வெத்தலை பாக்கடியில உட்கார்ந்துன்னு சும்மா சோம்பல் முடிச்சா கூட சோடாதான் கேட்கறாங்கன்னு ஒச்சை குத்து துட்டு கேட்க மாட்டேங்கிறானுங்க. அப்பேற்பட்ட ஆளு நீ. கேவலம் பூ கூட தொடுக்க தெரியாத